எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு வீடியோவா தாங்க இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு gift வந்திருக்குங்க. gift வந்திருக்கு. அது வந்தது வந்து என்ன உள்ள இருக்கு, அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையிலே எந்திரிச்சதுமே மார்க்கெட் போயிட்டேங்க. மார்க்கெட் போயிட்டு அங்கே போய் நான் ரொம்ப மும்பரமாக காய்கறி வாங்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. மேடம் உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க மேடம், எப்படி வருதுன்னு சொல்லி கேட்டாங்க. பார்சல் வந்திருக்குங்களா, நான் வெளியில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உடனே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. நம்மளை தேடி வந்த பார்சலை எப்படிடா ரிட்டர்ன் அனுப்புறதுன்னு சொல்லி உடனே காய்கறி வாங்குறத விட்டுட்டு திட்டு நான் அங்கே மார்க்கெட்லேருந்து ஓடின ஓட்டம் வீட்டில் வந்து தாங்க நின்னேன். ஆமாங்க, அவ்வளோ ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. வாங்க போய் அந்த பாக்ஸை முதல்ல பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் வாங்க. பாருங்க, எனக்கு வந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து இதுதான். பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் ஆவல் பொறுக்க மாட்டாமல் நான் வந்ததுமே வந்து அன்பாக்சிங் பிரித்து பார்த்துட்டேன். உள்ள இறக்குன்னு என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் நான் வந்து காட்டுறேங்க. இங்க பார்த்தீங்களா, உள்ள என்ன இருக்கு பாருங்க. தனித்தனியாக எடுத்து காட்டுறேன். இது வந்து கம்மலுங்க. இது வந்து நெட்டி சுட்டி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், எல்லாரையும் பிடிக்குமா என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த கிஃப்ட்டை விட எனக்கு இந்த கவர் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, இது இருக்கு இல்லைங்களா, நீ பாருங்களேன், பக்கத்தில் காட்டுமா, பார்த்தீங்களா சடக்கு வர்ற மாதிரி இருக்குல்லங்க, பாருங்க ஜாலியாக இருக்குது பாருங்க. நான் சின்ன பிள்ளைலாம் இப்படித்தாங்க, இப்போவுமே இப்படித்தான், எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பிடிக்கும் பாருங்க. அப்படியே படப்படன்னு கையில் வந்து சொடக்கு எடுக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து நான் அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அழகாக இருக்குது பாருங்க, இப்படி சொடக்கு எடுக்கிற மாதிரியே இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம என்னை தேடி வீட்டுக்கு வந்த புது வரவங்கள் வந்து என்னென்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்லஸ் பார்த்துக்கலாங்க. பாருங்க, இது வந்து நெக்லஸ்ஸு. பக்கத்தில் பார்க்கணும் பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லஸோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிங்க் கலர் கல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா முத்துமணி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதுங்க நான் இதில் வச்சு பார்க்குறேன், கழுத்தில் வச்சு பார்க்குறேன். பாருங்க, தெரியுதம்மா நல்லா? பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த முத்துமணி, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மேலே வந்து கழுத்தை ஒட்டி போடுறது, நான் வந்து இப்படி போட்டிருக்கிறேன் சும்மா உங்களுக்கு டிசைன் காட்டணுமேனு. அப்புறம் வந்து ஆரம் பார்க்கலாங்க. ஆரமும் வந்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு ஆரம் வந்து படிமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிமானமாக இருக்கிறதுக்காக வந்து இது கட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஆரம். பாருங்கள், இதுலேயும் அந்த மாதிரி சின்ன சின்ன மணி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதாம்மா நல்லா?
பாருங்க ஆரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆரத்துலேயுமே அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டாலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் வந்து க்ரீன் கலர் கல், ரோஸ் கலர், இந்த மாதிரி முத்துமணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி. இது பேக் பண்ணுறவங்கலாம் உண்மையாலுமே இது அவசரத்துக்கு எடுத்து போடணும்னு பேக் பண்ணுறாங்களா, இல்லை தூக்கி இருந்துட்டு போடணும்னு பேக் பண்ணுறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாருங்கள், இதை எடுக்க முடியல. இதுக்கு வந்து ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு நெத்திச்சுட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதையும் நான் வச்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க அந்த நெத்திச்சுட்டி. யாரும் சிரிச்சிடாதீங்க, நான் உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் வச்சு காட்டுறேன். என்ன அது நிற்க மாட்டேங்குது. முன்ன பின்ன போட்டிருந்தா தானே அதோட அருமை தெரியும். நல்லா இருக்காமா? என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரரை ஏற்ற மாதிரி உட்காந்து சிரின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு போங்க, பாருங்கள் நல்லா இருக்கான்னு. இப்போ வந்து ஜிமிக்கி கம்மல். எனக்கு வந்து கம்மல் வகையிலேயே வந்து ஜிமிக்கி கம்மல்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ, இதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் போலையே. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே இதாக இருக்குதே, நான் எங்கேன்னு போய் கண்டுபிடிப்பேன். என்ன காணும் கண்டுபிடிச்சேங்க. கம்மல் தாங்க சூப்பராக பட்டன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அழகா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அப்படியே கொடை ஜிமிக்கி. ஐயோ, ரொம்ப ஜாம் ஆகுதே. இங்கே பாருங்க, ஜிமிக்கி கம்மல் பாருங்க, நல்லா இருக்குங்களா? ரொம்ப அழகாக இருக்குங்க. என்னோடய தோடை கழட்டிட்டு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால நான் வந்து இதை கலட்டலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. யார் அனுப்பியிருந்தாலும் அனுப்புனவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருங்க அனுப்ப போகிறாங்க, நான் தாங்க ஆர்டர் பண்ணேன். என்னோடய பொண்ணு வந்து இது பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், எங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் பிள்ளைங்க போட்டுக்குவாங்கள்ல அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. எப்படி இருக்குது என்னோடய செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கு வந்து இது ஒத்தானது தான். நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது, ரொம்பவும் அழகாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.